அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார். இன்னும் நாள் இருக்குது. இப்பவே சொல்லிட்டு என்ன 1 வருஷம் இருக்குல்ல, என்ன ஒரு 2 மாசம் இருக்குல்ல. அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டாங்க. மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஊடக நபர்கள் பத்திரிகை நபர்கள் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க. புரியுதா? தப்பா நினைக்க வேண்டாம், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க. திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி. தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்தி வெளியிடுங்க. அன்போடு உங்களை வேட்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க. நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இருமுனா குறை சொல்றீங்க, துப்புலா குறை சொல்றீங்க. ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருது, எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை. அதனாலதான் அவங்க தைரியமா இப்படிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுறாங்க. நீங்க உண்மை செய்தி வெளியிடுங்க. மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க. உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம். எந்த மாற்று கருத்து கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.